ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காணாத ஆட்டை தேடி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையினால் தேவன் உங்களை பலத்தோடும் சுகத்தோடும் வைத்திருப்பார் என நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேத புஸ்தகத்தில் ஆண்டவருடைய திரு வார்த்தையில் அவர் காண்பித்த ஒரு மனிதனை குறித்தும் அவனுடைய நாட்களில் நடந்தவைகளை குறித்தும் நாங்கள் தியானிப்போம். வாருங்கள் வேதாகமத்துக்குள். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த வார்த்தை சிறு பிராயத்தில் இருந்து கூட அநேகர் அறிந்திருக்க வாய்ப்புண்டு. காரணம், ஓய்வு நாள் பள்ளியிலே ஆசிரியர்கள் கற்றுத் தந்திருப்பார்கள். நோவா என்கிற ஒரு தாத்தா இருந்தார். அவர் ஆண்டவர் சொன்ன சத்தத்தை கேட்டு பெரிய ஒரு கப்பலை கட்டி எல்லாவற்றையும் உள்ளே மிருகங்களை பறவைகளை ஆண்டவர் சொன்னபடி சேர்த்து அதை அவர் உண்டு பண்ணினார். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது அழிவிலிருந்து காக்கப்படுவோம், ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அல்லது ஒவ்வொரு குடும்பத்துடைய வாழ்க்கையிலும் கிடைக்க வேண்டிய அல்லது அவர்கள் பெற்று அனுபவிக்க வேண்டியது கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. காரணம், நான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஊடாக உங்களை நடத்தி செல்லுகிற பொழுது நீங்கள் அவைகளை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க நீங்களும் விரும்புவீர்களானால் தேவன் அதை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நான் வாசிக்கிற வேத வசனங்களுக்கு கொஞ்சம் செவி சாய்த்துக் கொள்ளுங்கள். கூடுமானால் நீங்களும் தயவு செய்து வேத புத்தகத்தை எடுத்து முன்பதாக இருக்க அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 5வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். மனிதனை இந்த பூமியில் உருவாக்குவதற்கு ஆண்டவர் விருப்பம் கொண்டு தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் நாம் அவர்களை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆனந்தமாய் சந்தோஷமாய் உருவாக்கினார். ஆனால் அதே ஆண்டவர் காலங்கள் கடந்து நாட்கள் சென்ற பின்பதாக மனிதனுடைய நிலைமையை அவதானித்து பார்க்கிறார். தான் அவனை உருவாக்கின நோக்கத்தை, தான் அவனை இந்த பூமியில் வைத்த நோக்கத்தை அவன் நினைப்பில் கொள்ளாதவனாக, மனதிலே சிந்திக்காதவனாக, அவனுடைய வழிகள் இப்பொழுது மாறுபாடாக வந்துவிட்டது. ஒவ்வொரு செயலும் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானதாகவும் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி அல்லது காயப்படுத்துகிறதா இருந்தது. ஆகவேதான் தேவன் அதை கண்டு மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்ன காரியத்தை இந்த மக்கள் செய்தார்கள் என்று நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. கவனியுங்கள். 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்: அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்று தன்னுடைய மனஸ்தாபத்துக்குரிய காரணத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். நான் ஏன் மனஸ்தாபமாயிருக்கிறேன், நான் ஏன் துக்கமாயிருக்கிறேன், நான் ஏன் வேதனையாயிருக்கிறேன்? அவருடைய செயல்களின் நிலைமை அந்த அளவுக்கு மோசமாகிவிட்டது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் செயலையும் ஒருவர் உற்று அவதானித்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அதை அறியாமல் இருக்கலாம். அவர் அதை அவதானித்துக் கொண்டே இருக்கிறார். உன்னை உருவாக்கினதினாலே அவர் மகிழ்ச்சி அடைகிறாரா அல்லது அவர் உன்னை உருவாக்கினதினாலே மனஸ்தாபப்படுகிறாரா? 2 கேள்விகளுக்கும் முன்பதாக நீ விடை சொல்ல வேண்டிய நேரம் இது. தேவன் உன் பேரில் மகிழ்ச்சியாக குதூகலமாக ஆனந்தம் அடைகிறாரோ அல்லது மனஸ்தாபப்பட்டு
இருதய வேதனையோடு துக்கப்பட்டு நான் என்ன செய்வேன், நான் எதை செய்வேன் என்று வேதனையோடு புலம்புகிறார். காரணத்தை ஆண்டவருடைய வார்த்தை சுட்டி காட்டுகிறது. நோவாவின் வம்ச வரலாறு 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது என்ற அந்த நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கும் உண்டானால் நலமாயிருக்கும் என்ற அந்த வாஞ்சை. ஆனால் அந்த நாட்களில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவாவுடைய நிலைமையை தேவன் காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? அவருடைய நிலைமையை பிரித்து காண்பிக்கிறார். அவருடைய நிலைமையை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். அவருடைய நிலைமையின் வேற்று நிலைமையை காண்பிக்கிறார். இன்றைக்கும் அதே நிலைமையில் தான் நம்முடைய சமூகம், சமுதாயம், நம்முடைய தேசம் கடந்து செல்லுகிறது. இந்த நாட்களில் வாழுகிறவர்களுக்குள்ளே உன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? இந்த கால பகுதியிலே நோவாவின் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கை திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் போல எல்லாராலும் வாசிக்கப்படக்கூடியதாக, எந்த விதமான ஒளிவோ மறைவோ அற்றதாக வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்ததினாலே தேவனுடைய கண்கள் அவன் மீது படுகிறது. பிரியமானவர்களே, காணாத ஆட்டை தேடுகின்ற நிகழ்ச்சி மூலம் தேவன் உங்களை அழைக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு நீதிமானாக, ஒரு உத்தமனாக வாழ்ந்து ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் வருவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை கூறி அறிவிக்க வேண்டிய அவசியம் உண்டு. காரணம், அந்த நாட்களில் இருந்த நிலைமையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 11வது வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஒரு சீர்கெட்ட நிலைமை. பூமி அனைத்திலும் ஆண்டவர் பார்க்கிறார். எல்லா நிலைமைகளிலும் பூமி சீர்கெட்டு தன்னையே கெடுத்து கொண்டவர்களாக, தங்கள் ஜீவியத்தை தேவன் பக்கம் சாய்க்க முடியாமல் தேவனுக்கு விரோதமான செயல்களிலே மக்கள் ஈடுபட்டதை தேவன் கண்டு சீர்கெட்ட நிலைமையில் சீருள்ள ஒரு மனிதனாக வாழுகிறான் நோவா. எப்படி இது நடந்தது? அவன் மழையை காணாத நாட்களிலே, மழையை இந்த உலகம் கண்டிராத நாட்களிலே தேவனை அந்த அளவுக்கு நம்பினான். தேவ சத்தத்தை நம்பினான். தேவனை அதிகமாக விசுவாசித்தான். தேவன் மீது அன்புள்ளவனாயிருந்தான். தேவனுக்கு கீழ்ப்படிவதை தன்னுடைய முதல் கடமையாக கொண்டான். இன்றைக்கு நீங்களும் கூட ஆண்டவரை நேசிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், ஆண்டவருடைய அன்பிலே இன்னும் அதிகமாக உங்களை வளர்த்துக் கொள்ளவும் முன்வருவீர்களானால் இதுவும் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக சாத்தியமாகும். ஆண்டவருடைய கிருபையை பெற்ற ஒரு கூட்டத்தினாலே தான் மீண்டும் ஒரு புதிய உலகத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். கவனமாய் கேளுங்கள். ஆண்டவருடைய கிருபையை பெற்ற ஒரு மனிதன், அவனுடைய மனைவி, அவனுடைய 3 குமாரர், அவனுக்கு வர வேண்டிய 3 மருமக்கள்மார், மொத்தம் 8 பேரை கொண்டு ஆண்டவர் புதிய உலகத்தை உருவாக்குகிறார். ஏனென்றால் தேவ கிருபை புதிய காரியங்களை உருவாக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். புதிய ஒரு உலகத்தை ஆண்டவர் உருவாக்கி அவனை மறுபடியும் கப்பலில் இருந்து இறக்கி அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உன் மூலமாக தேவன் ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததியையும் அநேகருக்கு நன்மையும் கொண்டு வர வேண்டுமானால் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையை பெற்றவர்களாக, நீதிமான்களாக, உத்தமன்களாக, சீர்கெட்ட உலகத்தில் ஒளியின் பிள்ளைகளாக வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நான் வாசிக்கிற வசனத்தை கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். 9வது வசனத்தின் கீழ்ப்பகுதி. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவரோடு பேசிக்கொண்டு, ஆண்டவரோடு உறவாடிக்கொண்டு, ஆண்டவருடைய மகிமையிலே மகிழ்ந்து கொண்டு, எல்லாவற்றுக்கும் முன்பதாக தேவனுடைய வசனம், தேவனுடைய ராஜ்யம் என்ற சிந்தனை கொண்டவனாக தேவனிலே சஞ்சரிப்பை உண்டு பண்ணினான். உன் குடும்பத்திலே தேவ சஞ்சரிப்பு உண்டா? உன் ஜீவியத்திலே தேவனுக்கான சஞ்சரிப்பு உண்டா? அவருடன் இரண்டரை கலக்கிறீர்களோ? ஜெபத்திலே தரித்திருக்கிறீர்களோ? குடும்ப ஜெபங்களை செய்கிறீர்களோ? ஆவிக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ? ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் உன்னை கொண்டு ஒரு புதிய சந்ததியை உருவாக்கவும் உன் மூலமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறார்.
10வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நோவா சேம் காம் ஜாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றார். அவருடைய 3 ஆம்பளை பிள்ளைகளும் இந்த பூமியிலே வெளிப்பட்டார்கள். அவர்கள் மூலமாய் தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவர்களை வரும் காலங்களிலே உபயோகப்படுத்துகிறார். நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா ஆண்டவருக்கு? காணாத ஆட்டை தேடி என்னும் நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் கிருபை பெற்றவர்களாக, தேவனாலே கண்டுகொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நீ இந்த நாட்களில் நிலைத்திருந்து சீர்கட்ட பிரதேசங்களில், சீர்கட்ட இடங்களில், சீர்கட்ட ஸ்தலங்களில் நீங்கள் சீருள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் அன்போடு உங்களை அழைக்கிறார். தேவனுடைய அழைப்பின் சத்தம் கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.